ஹாய், இன்றைக்கி பசங்க லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன கொடுத்தேன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து 1/2 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், 2 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கிறேன். எல்லாமே நல்லா வதங்கினதும் தண்டங்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவி இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதம், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தட்டி வச்சுருக்கிற பூண்டி மேலே சேர்த்து நல்லா கலர் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க மூடி போட்டு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. மேலே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் சாப்பிட்றதுக்கு கேப்பக்கூழ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு பாத்திரத்தில் 4 ஸ்பூன் அளவுக்கு குருணை அரிசி சேர்த்து அது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரிசி வெந்ததும் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கேப்ப மாவு, உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பவுலை ஊற்றி பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டேன். எதுக்கு சைட் டிஷ்ஷாக லஞ்சுக்கு செஞ்ச உருளைக்கிழங்கே எடுத்துக்கிட்டாங்க. பசங்க சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள முட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் பவுடர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்சுருக்கிற 2 முட்டையும் அதில் சேர்த்து 2 நிமிஷம் 2 பக்கம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கீரை இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுத்தா பசங்க லைக் பண்ணி சாப்பிட்ருவாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சனால டெய்லி ஒரு ஜூஸ் கொடுத்துட்றேன். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பாய்.